ஹாய் கைஸ். திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணுன்னு சொல்லி நம்மளை காலையில் 4 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பிட்டோம் பக்காவா. எதுக்கு கையில் கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நைட்டுனாலே நாய் தொல்லை அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எம்பிட்டு பேர் நம்மளை சுத்தப்பட்டாங்கட்டு. அதில் ஒருத்தையும் மட்டும் என்னை பின் தொடர்ந்தே வந்தேன். அவனையும் ஒரு பக்கத்து வரட்டி விட்டு நம்மளும் நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் வரேன்டாப்பில் அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் தான் நம்மளுக்கு டோட்டி கொடுத்தாரு. கஸ்டமரோட வீடு மாப்பிள்ளைக்கு தான் தெரியும். அதனால் அவர் கூட தான் போயிட்டுருக்கோம் இப்போ வண்டியில். நம்மளும் கஸ்டமரோட வீடை ரீச் பண்ணிட்டோம். எல்லா பேக்கிங்லாம் எடுத்து மாப்பிள்ளையே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னு நான் காலையில் சொல்கிறேன். கஸ்டமரும் டேங்க் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா திருச்சிக்கு நத்தம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். நத்தம் போய் தூரங்குறிச்சி வழியில் திருச்சி பைபாஸை பிடிச்சி அந்த வழியில் தான் போக போகிறோம். நத்தம் பைபாஸில் ஒரு டோல் இருக்குது. இந்த டோலில் தான் அதிக ரேட்டு. சிங்கிளுக்கு மட்டுமே 195 ரூபா வாங்குறாங்க. அதனால தான் இந்த ரோடை அதிகமாக அவாய்ட் பண்ணுறாங்க. நம்மளும் திருச்சி பைபாஸ் ஏறி போயிட்டுருக்கோம். எப்படியும் 6 மணி 6:30 ஆயிரும் போல் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டு போகிறதுக்கு. ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டு ரீச் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட் டைம் தான் திருச்சிக்கு வந்தேன். காலைல நல்லா பளபளன்னு விடிஞ்சிருச்சு. திருச்சி ஏர்போர்ட்டை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஒரு ரேம்ப்பு மேலே ஏறி போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணுற மணிக்கே வச்சுருக்காங்க. நம்மளும் ஒரு வழியாக கஸ்டமரை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு சுற்றி முற்றி நல்லா நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிற வழியில் சன்செட்டு தெரிஞ்சிச்சு. சரி அதையும் நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம்ட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்ட போகிறேன். வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சன்செட்டோடு பாருங்கள். நான் என்ன காரை ஓட்டிகிட்டு வந்தேன்னா ஸ்கோடா தான் ஓட்டு வந்தோம். ஆட்டோமேட்டிக் வண்டி சூப்பராக இருந்துச்சு. பிக்கப் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன். கஸ்டமர் வந்து வண்டியை பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. ஓட்ட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரிட்டன் மாதிரிக்கு நம்ம சிங்கிளாக தான் போக போகிறோம். அதனால் நம்மளும் கிளம்பியாச்சு. சிங்கிளாக நம்ம வீட்டில் சோலோவாக சாங்கை கேட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். நம்மளும் இப்போ பைபாஸ் ஏற போகிறோம். லெஃப்ட்டில் போனால் மதுரை, ரைட்டில் போனால் சென்னை, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திருச்சி சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயினோம்னா பைபாஸ் ஏறிடுவோம். நேராக மதுரைக்கு போக வேண்டியதாக. போகிற வழியும் நத்த ரூட்டில் தான் போக போகிறேன். ஒரு வழியாக பைபாஸும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி சோலோவாக போகிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்க வேண்டியது. திருச்சி பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டு அன்றைக்கி நைட்டில் பார்த்தேன். ஒன்றும் நல்லா தெரியல. பகலில் பார்க்க சூப்பராக இருக்குது. வெளிநாட்டில் இருக்க மணிக்கே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம வீடியோஸில் பார்க்குற மணிக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஒரு நாளைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்மளும் உள்ளே போய் பஸ் ஏறி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம்னா நத்தம் பைபாஸ் பிரியிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். கட் ரோட்டு இறங்கி கீழே போகிற மணிக்கே இருக்கும். நம்மளுக்கு இன்னும் நத்தத்துக்கு 25 கிலோமீட்டர், மதுரைக்கு 65 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு சூப்பராக இருக்கும். பகலில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு வியூ பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். ஃபுல்லாக பச்சை பசேல்னே இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லா இடமும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். இதில் வர வழியில் இன்னொரு கூத்து வேறு ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் கஸ்டமர் வீட்டுக்கு போனோம். அதனால் வழி தெரியலை. ஒரே ஒரு தெரு மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. அந்த தெருவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கேன். அந்த வழியில் போய் எப்படியாச்சும் தேடி பிடிச்சி கஸ்டமர் வீடை பிடிக்கவே ரொம்ப போதும்னு ஆகிப்போச்சு எனக்கு. ஒரு வழியாக நம்மளும் ஓனர் வீடை கண்டுபிடிச்சி போய் காரை நிப்பாட்டிட்டு